வணக்கம். உங்களுடைய பர்சனல் பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. இந்த அலசல்ல அந்த கனெக்ஷன் தான் என்னன்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்மளோட சொந்த காசு எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா யாருக்காவது அனுப்புறதுக்கோ ஏன் இத்தனை ரூல்ஸ் இத்தனை லிமிட்ஸ்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆரம்பிச்சு நம்ம நாட்டோட பட்ஜெட் வரைக்கும் இருக்கிற சிக்கலான முடிச்சுகளை ஒவ்வொன்றா அவிழ்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நம்ம பேங்க் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி பணைஞ்சிருக்கிற இந்த உள்ளூர் வங்கிகள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50,000 கோடி ரூபாய். சும்மா நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய அமௌண்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டுறவு வங்கிகளோட டர்ன் மட்டுமே இவ்ளோ. இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான சாதனை. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு 3 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, மத்த அடகு கடைகளை விட ரொம்ப குறைஞ்ச வட்டியில தங்க கடன் கொடுத்தது. ரெண்டாவது, பயிர்க்கடன் தள்ளுபடி மாதிரி அரசாங்கத்தோட திட்டங்களை கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்தது. மூணாவதா, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மயமாக்கி சர்வீஸை ரொம்ப வேகமாவும் வெளிப்படையாவும் மாத்தினதுதான். இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. ஒரு பக்கம் கூட்டுறவு வங்கிகள் இப்படி அபாரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஆர்பிஐ 10,000 ரூபாய் மாதிரி சின்ன அமௌண்ட்டுக்கு கூட சில கட்டுப்பாடுகளை வைக்குது. அது ஏன்? உங்களை கஷ்டப்படுத்தவா? சத்தியமா இல்ல. முக்கியமான விஷயம் இதுதாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, உங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்கு. சட்டவிரோதமா பணம் அனுப்புறத தடுக்க, ஆன்லைன் திருட்டுலேருந்து நம்மள காப்பாத்த, அப்புறம் பேங்கோட நிதி நிலைமை ஸ்டேபிளா இருக்க, இதுக்கெல்லாம் தான் இந்த ரூல்ஸ். இது கட்டுப்பாடு இல்ல, பாதுகாப்பு. ஓகே, நம்ம பர்சனல் பேங்கிங்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இன்னும் பெரிய லெவல்ல யோசிப்போம். ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கண்ட்ரோல் பண்ண அரசாங்கமும் ஆர்பிஐயும் என்ன மாதிரி டூல்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாமா? விஆர்ஆர்ஆ பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்ல அளவுக்கு அதிகமா பணம் புழக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? எல்லா பொருளோட விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறிடும். அதுதான் பணவீக்கம். இதை கண்ட்ரோல் பண்ண ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா, பேங்க் கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பணத்தை கொஞ்ச நாளைக்கு கடனா வாங்கி அதுக்கு வட்டியும் கொடுக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சிற மாதிரி மார்க்கெட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பணத்தை இது உறிஞ்சி எடுத்துரும். இந்த ஸ்விட்ச் திட்டம்ங்கிறது நம்ம பர்சனல் லோன் மாதிரி தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய இஎம்ஐ கட்டணும், ஆனா கையில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதை இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம் லோனா மாத்தி மாசம் மாசம் கம்மியா கட்டுவோம்ல. அதே கணக்கு தான் இங்கேயும். அரசாங்கம் தன்னோட உடனடி கடன் சுமையை குறைக்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. சரி, இப்போ நாம பார்க்க போறது தான் இந்திய பொருளாதாரத்தோட மிகப்பெரிய ஒரு சவால். நம்ம நாட்டோட பணம் எல்லாம் நிஜமா எங்க தான் போகுது? இது கொஞ்சம் அதிர்ச்சியான உண்மை. சும்மா நினைச்சு பாருங்களேன். நம்ம பட்ஜெட்ல வர்ற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 25 ரூபாய் புதுசா ரோடு போடவோ, ஸ்கூல் கட்டவோ, ஆஸ்பத்திரி கட்டவோ போகல. அது ஏற்கனவே வாங்கின கடன்களுக்கு வட்டி கட்டவே சரியா போகுது. பாருங்க, இந்த ஒரு வரி நிலைமைய எவ்வளவு தெளிவா சொல்லுது. இது ஒரு தீராத வட்ட மாதிரி. பழைய கடனுக்கு வட்டி கட்ட புதுசா கடன் வாங்குறோம், அந்த புது கடனுக்கு வட்டி கட்ட இன்னும் புதுசா கடன் வாங்குவோம். இதோட விளைவு என்ன தெரியுமா? எதிர்காலத்துல நம்ம மேல வரி அதிகமாகலாம், இல்லனா நமக்கு கிடைக்க வேண்டிய அரசு சேவைகள் குறையலாம். சரி, இதெல்லாம் தேசத்தோட கடன். இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். சம்பந்தம் இருக்கு, ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. ஒரு வேலை கிடைக்கிறதும் ஒரு காலேஜ் சீட் கிடைக்கிறதும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். பொருளாதார நெருக்கடிங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது ஒவ்வொரு தனி மனுஷனோட வாழ்க்கையிலையும் எதிரொலிக்கும். ஒரு அரசு வேலைக்கோ ஒரு நல்ல காலேஜுக்கோ நம்ம ஏன் இவ்ளோ பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கணக்க பாருங்க, மனசே கனத்து போகுது. வெறும் 100 காலி இடங்களுக்கு 1,00,000 பேர் போட்டி போடுறாங்க. இது போட்டியே இல்ல, இது ஒரு போர் மாதிரி. அப்போ இந்த தேர்வு முறையோட நோக்கம் என்னவா இருக்கும்? அதனால தான் சொல்றாங்க, இது ஒரு தேர்வில்ல, இது ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ். அதாவது தகுதியான சிலரை தேர்ந்தெடுக்கிறத விட தேவையில்லாத லட்சக்கணக்கானவரை நீக்கிறது தான் இங்க முதல் நோக்கம். அதனால தான் தேர்வுகள் இவ்வளவு கடினமா இருக்கு. ஏன் இந்த நிலைமை? ஒன்னு, போஸ்டிங்கை விட அப்ளை பண்றவங்க பல மடங்கு அதிகம். ரெண்டாவது, நம்ம மக்கள் தொகை. மூணாவது, இந்த கோச்சிங் சென்டர்கள். எல்லாருமே ஒரே மாதிரி கோச்சிங் எடுத்து ஒரே மாதிரி பரீட்சை எழுதும் போது அவங்கள பிரிச்சு பார்க்க கேள்வித்தாளை இன்னும் கஷ்டமாக்க வேண்டியிருக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தீர்வு எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான். நம்ம அரசியலையும் அரசாங்கத்தோட கொள்கைகளையும் சரியா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. உங்க ஓட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு நல்ல உதாரணத்துக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவே எடுத்துக்கலாம். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. ஆனா அது உடனே அமலுக்கு வருமா? இங்க தான் பாலிடிக்ஸ் உள்ள வருது.
பாருங்க, இந்த சட்டம் அமலுக்கு வர்ற இன்னும் பல படிகள் இருக்கு. முதல்ல சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அதுக்கப்புறம் தொகுதிகளை மறுபடியும் பிரிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சட்டம் அமலுக்கு வரும். இதுக்கு பல வருஷம் ஆகும். இதுதான் எதிர்க்கட்சிகளோட முக்கியமான வாதம். இப்போ ரெண்டு தரப்பு வாதத்தையும் பார்ப்போம். அரசாங்கம் இது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லுது, இது பெண்களுக்கான அதிகார பகிர்வுக்கான தெளிவான வழின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகளோ, சரி அப்ப ஏன் இப்போதே அமல்படுத்தக்கூடாது, இது தேர்தலுக்காக தாமதப்படுத்தப்படுதா, இதுல ஓபிசி பெண்களுக்கு உள்ளொதுக்கீடு எங்கேன்னு முக்கியமான கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம கல்வி முறை மாறணும். வெறும் ஃபார்முலாக்களை மனப்பாடம் பண்ற கல்வி என்ன அப்படின்னு மட்டும்தான் கேட்கும். அது நல்ல ஊழியர்களை உருவாக்கலாம். ஆனா ஒரு கொள்கையோட அடிப்படையை புரிஞ்சுக்கிற கல்விதான் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும். அதுதான் புதுமைகளை உருவாக்கும். கடைசியா நாம நமக்கிட்டே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம அடுத்த தலைமுறைக்கு வெறும் பதில்களை மனப்பாடம் பண்ண கத்துக் கொடுக்க போறோமா, இல்ல ஏன்னு தைரியமா கேள்வி கேட்க கத்துக் கொடுக்க போறோமா? பணவீக்கம் மாதிரியான பிரச்சனைகளை வெறும் மனப்பாடம் செஞ்சு தீர்க்க முடியாது. அதுக்கு கேள்வி கேட்கிற ஒரு தலைமுறை தேவை. முடிவு நம்ம கையில தான் இருக்கு. யோசிங்க.